நினைப்பதெல்லாம் நடக்கும். நாம் நினைப்பது ஏன் நடக்காமல் பல வகையில் ஈடுபடுகிறோம் என்று பார்க்கிற போது நாம் என்ன செய்கிறோம்? செய்வதை சரியாக செய்கிறோமா என்று நாம் நினைப்பது இல்லை. ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்கிறார்கள், ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறார்கள், அல்லது 4 பேர் இருக்கிறார்கள். அப்பா, அம்மா, மனைவி, பிள்ளை, குழந்தை என்று. அப்பா இந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும், என்னுடைய மனைவி இப்படியெல்லாம் நடக்க வேண்டும், அருந்ததியைப் போல அப்படியே சொன்ன சொல்லை போல நடக்க வேண்டும், என் மகன் இப்படி நடக்க வேண்டும் என்று இப்படியே ஒரு பின்னல் வலையை போட்டு போட்டு ஒவ்வொருவருக்கும் தான் ஒரு குல்லாயை தைத்து வைத்துக்கொண்டு எல்லோருக்கும் அதை போட்டுவிட்டு அதுதான் நடக்க வேண்டும், அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் பிறந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வினைக்கு தகுந்தவாறு, தேவைக்கு தகுந்தவாறு, செயலுக்கு தகுந்தவாறு, வயதிற்கு தகுந்தவாறு ஒவ்வொருவருக்கும் விருப்பங்கள் உள்ளன. அந்தந்த விருப்பத்திற்கு தகுந்தவாறு எண்ணத்தை வகுத்துக்கொண்டு செயலாற்ற தயாராக இருக்கிற போது நீ இன்னொரு குல்லாயை போட்டுக்கொண்டு இதற்குள்ளாகத்தான் அடங்க வேண்டும் என்றால் எப்படி முடியும்? இடிக்கும். எப்போதும் ஏமாற்றம், எப்போதும் பிணக்குகள், எப்போதும் தோல்விகள், எப்போதும் மன இறுக்கம், டிப்ரெஷன். ஒவ்வொரு ஜீவனுக்கும் வாழும் உரிமை இருக்கிறது, தேவை இருக்கிறது, அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, செயலாற்றும் பண்பு இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் செய்ய வேண்டியதைத்தான் செய்கிறார்கள். வாழ்க்கையில் அனுபவம் இருக்கிறது, அதற்கேற்றவாறு செயலாற்றுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு என்னால் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்று சிந்தித்து செயல்படுகிற போது அவர்கள் நல்ல மாதிரியாகவே செய்வார்கள். உன்னுடைய எதிர்பார்ப்பு குறைந்து போகும். எதிர்பார்ப்பு குறைந்து விடும்போது நீ என்ன அவர்களுக்கு செய்ய வேண்டுமோ அதை மாத்திரம் செய்கிற போது லாபம்.